நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பசங்க படிக்கிறாங்களா இல்ல, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பசங்களை மட்டும் குறை சொல்கிறனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய சோஷியல் சேஞ்ச் நடந்திருக்கு. எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் வந்துருச்சு. நம்ம எல்லாருமே டிஜிட்டல் வேர்ல்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இது சரியாக தப்பாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக பசங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களால ஒழுங்காக படிக்க முடியாது. அன்வான்டான நிறைய பிஹேவியர் வந்து அவங்க லைஃப்குள்ளுக்கு என்ட்ரு ஆகலாம். ஆனால் இதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து நம்மளுடைய பேரண்டிங் ஸ்டைல் வந்து நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம வந்து பழைய பேரண்டிங் ஸ்டைலில் இருந்தாலோ, இல்லைனா கோவிடுக்கு முன்னாடி இருந்த பேரண்டிங் ஸ்டைல் இருந்தாலோ இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சமூகம் மாறிடுச்சு. அந்த சமூகம் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் ஒரு சில பிரச்சனைகளை நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ பேரண்டிங் ஸ்டைலை மாற்றிக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து நிறைய கற்றுக்கணும், நிறைய அப்டேட் பண்ணிக்கணும் அவங்கள. ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்கூல் இல்லைனா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் பசங்களை வந்து சும்மா அவங்களுடைய மார்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டீச்சிங் லேர்னிங் நடக்காமல் அவங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி லேர்னிங் டீச்சிங் நடக்கணும். அதுக்கான ஒரு குவாலிட்டியான அட்மாஸ்ஃபியர் இருக்கணும், குவாலிட்டியான டீச்சர்ஸ் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நிறைய லைஃப் ஸ்கில், வாழ்க்கையில் வந்து எப்படி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணலாங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக நிறைய மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்கூல்ஸ்ல ஆனாலும் பேரண்ட்ஸ் ஆனாலும் கண்டிப்பாக பசங்களை வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே சேர்ந்துன்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். என்னோடய நம்பர் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டிஸ்கஷன் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.